வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய செயற்திட்டம் 3 கட்டங்களாக முன்னெடுக்கப்படுகின்றன. LOLC வாழ்வின் சக்தி நீங்களும் நாமும் நம் நாடும் சமூக சேவை திட்டத்தின் முதல் கட்டத்தின் கீழ் டிட்வா சூறாவளியினால் வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்த மக்களுக்கு உலர் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் 10 நாட்களுக்கு வழங்கப்பட்டன. 2ஆம் கட்டத்தில் 200 பாடசாலைகளை புனரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இன்று ஆரம்பமான 2ஆம் கட்டத்தின் 3 மாகாணங்களின் 6 மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. டிட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட கண்டி கொலம்பிஸ் கனிஷ்ட வித்தியாலயத்தில் இன்று நிகழ்வு ஆரம்பமானது. கண்டி கொலம்பிஸ் கனிஷ்ட வித்தியாலயத்தின் அதிபர் AG சீதா ஐரங்கனி, கண்டி மாவட்ட செயலாளர் இந்திக்க உடவாத்து, மத்திய மாகாண கல்வி செயலாளர் மதுபானி பியசேன, மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நிஹால் அழககோன், LOLC குழுமத்தின் பிரதம செயற்பாட்டு அதிகாரி கித்சிரி குணவர்தன உள்ளிட்ட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டின் பிள்ளைகளின் அறிவு கண்களை திறப்பதற்கு LOLC நிறுவனத்தின் கீழ் தேவையான கற்றல் உபகரணங்களை நாங்கள் ஏற்கனவே பெற்றுள்ளோம். எனவே எப்போதும் போல நாட்டின் ஒரு பேரழிவு ஏற்படும் போதெல்லாம் இந்த நிறுவனங்கள் அதில் ஈடுபட்டுள்ளன என்பதையும் இந்த விடயங்களை விரைவில் மீட்டெடுப்பதற்கான உங்கள் முயற்சிகள் மிகவும் முக்கியமானது என்பதனையும் நாங்கள் அறிவோம். கண்டி மாவட்ட செயலாளர் இதன்போது கருத்து தெரிவித்தார். இன்றைய நாளில் இயன்றளவு பாடசாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. பாடசாலைகள் திறக்கப்பட்டிருந்தாலும் அனர்த்தத்தினால் பிள்ளைகள் பாடசாலைக்கு வருகை தந்து கல்வி கற்பது கடினமாக உள்ளது. பல்வேறு காரணிகளால் எங்கள் பிள்ளைகள் உதவியற்றவர்களாகிவிட்டனர். எனவே அந்த சூழ்நிலையில் LOLC நிறுவனம் ஆதரவாக செயற்படுவதனை நாங்கள் மிகவும் பாராட்டுகின்றோம். நாம் என்ன செய்தாலும் பிள்ளைகளுக்காக நாம் செய்வதே சிறந்தது. LOLC வாழ்வின் சக்தி செயற்திட்டத்தின் கீழ் நீங்களும் நாமும் நம் நாடும் செயற்திட்டத்தின் 2ஆம் கட்டம் தொடர்பில் LOLC குழுமத்தின் பிரதம செயற்பாட்டு அதிகாரி கித்சிரி குணவர்தன கருத்து தெரிவித்தார். இது எங்கள் நிறுவனத்தின் மதிப்புக்குரிய தலைவர் இஷார நாணயக்கார அவர்களின் முக்கிய தொழில்நுட்ப பார்வையாகும். இது போன்ற பேரழிவு ஏற்படும் போது நிறுவனத்தின் ஊழியர்களை பாதுகாக்க நாம் முன்வர வேண்டும். அடுத்து எமது ஊழியர்களுக்கு எம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும். மக்களாக நாம் வாழ்கின்ற நாட்டின் மக்களுக்கு நாம் சேவை செய்ய முன்வர வேண்டும். எனவே இந்த உன்னத தொலைநோக்கின் மற்றொரு அம்சமாக இன்று ஆரம்பிக்கப்படும் LOLC வாழ்வின் சக்தி பாடசாலைகளை புனரமைக்கும் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் ஏற்கனவே 200 பாடசாலைகளை தெரிவு செய்துள்ளோம். சிரச ஊடக வலையமைப்பின் தலையீட்டினால் இந்த 200 பாடசாலைகளை அவர்களுடன் சேர்ந்து புனரமைக்க உங்கள் சார்பாக பணியாற்ற நாங்கள் விரும்புகிறோம். சிறுவர்களின் கலை நிகழ்வுகளும் விழாவினை அலங்கரித்தன. மத்திய மாகாண கல்வி செயலாளர் மதுபானி பியசேன இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மத்திய மாகாணத்தில் உள்ள 1507 பாடசாலைகளில் 14 பாடசாலைகளை தவிர ஏனைய பாடசாலையின் கற்றல் செயற்பாடுகள் இன்று ஆரம்பித்தமையிட்டு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். மத்திய மாகாணத்திற்காக இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டமைக்காக உண்மையில் நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். மத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் நிஹால் அழககோன் நிகழ்வில் உரையாற்றினார். 200 பாடசாலைகளை மீள் புனரமைத்து வளமைக்கு கொண்டுவர நீங்கள் மேற்கொள்ளும் செயற்பாடுகளை எண்ணி நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். மேலும் எம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் உங்களுக்கு வழங்குவோம் என இந்த சந்தர்ப்பத்தில் உறுதியளிக்கின்றோம். கல்வி மிகவும் முக்கியமானது. LOLC வாழ்வின் சக்தி செயற்திட்டத்தின் 2ஆம் கட்டம் தமது பாடசாலையில் முன்னெடுப்பது தொடர்பில் கொலம்பிஸ் கனிஷ்ட வித்தியாலயத்தின் மாணவ தலைவி இமாஷி புத்திகா இவ்வாறு கருத்து வெளியிட்டார். கஷ்டம் என்றால் கைவிட வேண்டுமா? நாளை அது ஒரு மலராக இருக்கும்படி வாழ்க்கையின் முட்களை நான் முத்தமிடுகின்றேன். எனவே நம் வாழ்க்கையில் கடினமான தருணங்கள் ஏற்படும் என்பதற்காக வாழ்க்கையை கைவிட வேண்டுமா? இல்லை. நாம் ஒரு இடத்திலிருந்து விழுந்தால் நாம் அங்கிருந்து எழுந்து படிப்படியாக முன்னேற வேண்டும். இந்த திட்டத்துடன் இணைந்து பாடசாலையின் அனைத்து மாணவர்களுக்கும் புத்தகப்பை வழங்கப்பட்டது. LOLC வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் நீங்களும் நாமும் நம் நாடும் மனிதநேய திட்டத்தின் 2ஆம் கட்டத்தின் கீழ் கண்டி வெரலுகுள்ள ஆரம்ப பாடசாலையின் மீள்புனரமைக்கப்பட்ட கட்டடம் மாணவர்களிடம் நாளை கையளிக்கப்பட உள்ளது. LOLC வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் மனிதநேய திட்டம் சமூகத்துக்காக முன்னெடுக்கப்படுகிறது.